வணக்கம். இன்னைக்கு பித்தளை பாத்திரம்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து மைதா மாவு, அப்புறம் உப்பு, அப்புறம் வினிகர். நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு சால்ட் எடுத்துக்கணும், உப்பு எடுத்துக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் சால்ட். இதையே நீங்கள் 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு உப்பு எடுத்துக்கலாம். எவ்வளோ நீங்கள் பெரிய பாத்திரம் இல்லை எத்தனை பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்க, வெங்கல பாத்திரங்கிறத பொறுத்து அந்த அளவு. அடுத்து வந்து வினிகர் ஊற்றிக்கோங்க. அதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை தான் நம்ம பாத்திரத்து மேலெல்லாம் தடவ போகிறோம். தடவி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். ஸோ நல்லா கிண்டி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து காஃபி ஃபில்டர் என்கிட்ட வெங்கலத்தில் இருக்குது, அதை தான் க்ளீன் பண்ணுறேன். மேலெல்லாம் தேய்ச்சிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாதாரணமாக நம்ம வேறு எதுவும் சோப்பு இப்போல்லாம் போட தேவையில்லை. சாதாரணமாக ஸ்க்ரப்பரை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே வந்து நல்லா பளபளன்னு ஆகிடும். ஸோ ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக தேய்ச்சாலே, கம்மி ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சாலே அழுக்கெல்லாம் போயிடும். இதுக்கு வந்து நான் வந்து விக்னேஷ் கிச்சனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அங்கே தான் நான் இந்த இதை பார்த்தேன். எனக்கு முதல்ல வந்து மைதா மாவு போட்டு ஒரு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது நான் கேள்விப்பட்டதே கிடையாது இது வரைக்கும். இதெல்லாம் நல்லா தான் வருமா அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. நீங்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ கழுவும் போது எவ்வளோ அழகாக வருதில்ல. அதனால் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து வெங்கலம் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதாவது பிராஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மற்றதுக்கெல்லாம் காப்பருக்கெல்லாம் வேறு காம்பினேஷன் வச்சு க்ளீன் பண்ணணும். இது அதில் யூஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. இது அந்த விக்னேஷ் கிச்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முடித்தோடனே தொடச்சி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே அப்படி தடவி வச்சுருங்க, சீக்கிரமாக கருக்காது அடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் அது யூஸ் பண்ணல. ஏன்னா காஃபி ஃபில்டருக்கு சுற்றி தேங்காய் எண்ணெய் தடவி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல. நீங்கள் ஒரு வேளை விளக்கு அந்த மாதிரி கழுவுனீங்கன்னா அதுக்கு வேணால் ஒரு லேயர் தடவி வைக்கலாம், உங்களுக்கு டக்குன்னு கருக்காது. ஸோ நல்லா கழுவிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா தொடச்சிருங்க. இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கே, அது அடுத்த ஒரு சூப்பர் திங். அதை பற்றி நம்ம ஆனால் இன்னொரு வீடியோவில் பேசுவோம், அது எவ்வளோ நல்ல யூஸ் ஆகுது அப்படின்னு. பட் தொடச்சி வச்சுருங்க. இல்லைன்னா அந்த தண்ணி போட்டால் அப்படி நின்னது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல, அந்த இது ஃபார்ம் ஆகிடும். இதுனா நீட்டாக இருக்குது. நம்ம எப்படி புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சா, எனக்கு ஒர்க் ஆன மாதிரி அப்படின்னு. ஓகேவா? பார்க்கலாம் பின்ன.